போனவாடி தான் சொதப்பிட்டேன். இந்த டேரி கரெக்டாக பண்ணுவியா? அதெல்லாம் சூப்பராக பண்ணுறேன் பார். என்ன பண்ண போறா? சாக்லேட் குனாஃபா. சோலி முடிஞ்சு. பட்டர் அதிகமாக போட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றாவது ஒழுங்கா சரியாகும். நீ லிக்விட் கன்சிஸ்டன்சியில் அடிச்சிருக்கோம். நான் மறந்துட்டேன். போய் அகைன் ஆட். இவ்வளோ பார்த்து எதுவும் செய்யாதீங்க. இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் அரைஞ்சிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இன்னும் டக்குன்னு பண்ணிடலாம். இது இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இது வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணணும். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். போதும். இது கொஞ்சம் ஓரமாக வீட்டிஸில் இருக்கும். திருப்பி அதே பேனில் பட்டர். ஓகே, இதுதான் குனாஃபா டாக். இதை நம்ம வந்து பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரி, போதும். ஃப்ரை ஆனது போதும். ஆக்சுவலி வந்து குனாஃபா வந்து பவுடர் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கூடாது, லிக்விட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கோம். நான் மறந்துட்டேன். போய் அகைன் அரைச்சிட்டு வரேன். இவ்வளோ பார்த்து எதுவும் செய்யாதீங்க. காமெடியாக இருக்கும் வீடியோ, அதை பார்த்து ரசிங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க, ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க குனாஃபா ஊத்து நம்ம டேஸ்டிங் கொஞ்சம் சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ இந்த குனாஃபாவை ஆட் பண்ணால் அதை போட்டு கவர் பண்ணிடலாம். குனாஃபா சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு. இதை போய் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாமா? இது வரைக்கும் ரியாஸ் நான் செஞ்சதை எதுவுமே இந்த மாதிரி ருசிச்சுலாம் சாப்பிட்டதே இல்லை. பிரவீன் இது வரைக்கும் டேஸ்டிங்க்கு வந்ததே இல்லை. அவன்லாம் வந்தான், எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. கடைசியில் எனக்கு ஒரு சாக்லேட் கூட இல்லை. ஸோ இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். பாய்.